கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஆகார் தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி தன்னோடு பேசின கர்த்தருக்கு ஆகார் என்பவள் தன்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களை காண்கிறார் என்பதை? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். நீங்க எந்த சூழ்நிலைகளில் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. 3 காரியங்கள் மூலமாக நம்மை காண்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையில் மனிதர்கள் வேணா உங்க முகத்தை பார்க்கலாம், உங்க கலரை பார்க்கலாம், உங்க பேங்க் பேலன்ஸை பார்க்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அவர் உங்கள் முகத்தை அல்ல, உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். அவர் உங்கள் இருதயத்தை அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதார வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 27வது வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசி பகுதியை பாருங்க. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க வாயிலிருந்து சொல் புறவா முன்னே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க ஜெபத்துல நீங்க ஒண்ணு கேட்கலாம், ஆனா உங்க இருதயத்துல நீங்க வேறொன்றை நினைத்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுல 2 காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, தாவீதை கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவர் காண்கிறார். 2வது பகுதியை பாருங்க. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க எல்லாருமே நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்தீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காண்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது அவருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு சித்தத்தின்படி அவருடைய நடத்துதலின்படி அவர் நடந்தார். ஆகவே கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவர் தென்பட்டார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் உங்களை காண்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 2வது வசனம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு, அதாவது நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லி நம்ம பார்வைக்கு தெரியும், ஆனால் கர்த்தரோ நம்முடைய இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எல்லா நேரத்திலையும் பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, நம்ம கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை நிறுத்து பார்த்து ஆராய்ந்து நீதியை அவர் விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை காண்கிற தேவன் எப்படி ஆகாரை வனாந்திரத்துல கர்த்தர் சந்தித்தாரோ, இன்றைக்கு பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையிலும் வனாந்திரமான சூழ்நிலைகள் இருக்கலாம். நீங்க ஒரு தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கலாம், வியாதியிலிருந்து விடுதலைக்காக நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை, பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தடைபடாது. ஒருவேளை மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கலாம், மனுஷங்க உங்களை ஏமாத்திருக்கலாம், ஆனா கவலைப்படாதீங்க, கர்த்தராகிய தேவன் உங்களை காண்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நீதியையும் நியாயத்தையும் பட்ட பகலை போல் விளங்க பண்ணுவார். உங்களுக்கான விடுதலையை உங்களுக்கு கட்டளையிடுவார். மீண்டும் உங்களை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2வது, வழிகளை காண்கிறார். ஆதார வசனம் நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா.
சீர்தூக்கி என்றால் நன்கு யோசித்து அல்லது ஆராய்ந்து. பிரியமானவர்களே, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ நம்ம எந்த வழியில நடக்கிறோமோ அது கர்த்தருக்கு முன்பாகவே இருக்கிறது. 2வது பகுதியை பாருங்க. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே மனிதனுடைய வழிகளை கர்த்தர் சீர்தூக்கி, அதாவது ஆராய்ந்து நன்கு யோசித்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு 31வது அதிகாரம் 4வது வசனம். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் வழிகளை பார்த்து உங்கள் நடைகளை எல்லாம் அவர் எண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை அறிந்து ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை காண்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். உங்கள் வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்கள் நடைகளை கர்த்தர் எண்ணுகிறார். ஹல்லேலூயா. எசேயா 57வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு யாரெல்லாம் நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, டாக்டரால கைவிடப்பட்டுட்டீங்களா? ஆனா கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் வழிகளை பார்த்து உங்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா. மீண்டும் உங்களை நடத்தி திரும்பவும் உங்கள் துக்கத்துக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது பகுதியை பாருங்க. அவர்களை நடத்தி திரும்பவும், அதாவது நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக கட்டளையிடுவார். அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க துக்கத்துல யாரெல்லாம் உங்க கூட இருக்கிறாங்க, ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க குடும்ப நபர்களா இருக்கலாம், உங்க க்ளோஸ்டு ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்கள் துக்க நாட்கள்ல அவங்களும் துக்கத்தோடு இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில எப்போ முன்னேற்றம் வரும் என்று. ஆனால் கர்த்தராகிய தேவன் இப்பொழுது சொல்லுகிறார், அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நமக்கு மாத்திரமல்ல, நம்மோடு கூட துக்கப்படுகிற மனிதர்களுக்கும் கர்த்தர் ஆறுதலை அளிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வழிகளை கர்த்தர் ஆராய்ந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க அநேக பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வழியா நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களை காண்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஏன் விடுதலை வரல, எனக்கு ஏன் விடுதலை தாமதமாகுது, நான் ரொம்ப நாள் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனா பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நேரம் இருக்கிறது, காத்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நம்முடைய பார்வைக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு பின்பாக கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக ஏற்ற வேளையில் உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தருடைய சித்தத்தின் படியும் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த விடுதலையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 3வது நடைகளை காண்கிறார். ஆதார வசனம். யோபு 34வது அதிகாரம் 21வது வசனம். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வழிகளை கர்த்தர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். நம்முடைய வழிகளை அவர் பார்க்கிறார். அவர் கண்களுக்கு முன்பாக நம்முடைய வழிகள் இருக்கிறது. முன்பு நம்ம பார்த்தோம் நம்முடைய நடைகளை எண்ணுகிறார் என்று. இதுல நம்ம பார்க்கிறோம் நம்முடைய நடைகளை அவர் பார்க்கிறார் என்று. ஹல்லேலூயா. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. முதலாவது அவர் நடைகளை எண்ணுகிறார், 2வது நடைகளை அவர் பார்க்கிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். அதாவது நம்ம எந்த வழியில போயிட்டு இருக்கோமோ அதை பத்தி மட்டும்தான் யோசிப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கலாம், நம்ம இந்த சூழ்நிலையை கடந்து வந்துடலாம், நம்ம இதை மேற்கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் நடைகளை நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர், நிலைப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க உங்க சுய பலத்துல, சொந்த முயற்சியில எதையுமே செய்யாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த வழிகளை நடக்க முற்படுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துவார். உங்கள் சூழ்நிலைகளை கடக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விசாலமான, அதாவது ஆசீர்வாதமான வாசலை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களை காண்கிறார் என்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை உங்களை விட்டு போயிடும். பிரியமானவர்களே, எனக்குன்னு யார் இருக்கா, நான் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், எனக்கான விண்ணப்பம் கேட்கப்படலை அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் கர்த்தராகிய தேவன் எப்படி ஆகாரை கண்டாரோ இன்றைக்கு உங்களையும் கூட அவர் காண்கிற தேவனாக உங்களை காண்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரின் ஜெபம், புலம்பல் ஜெபம், நீங்கள் வேதனையோடு துக்கத்தோடு ஜெபித்த ஜெபம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. அவர் ஏற்ற வேளையில் உங்களுக்கான விண்ணப்பத்திற்கான பதிலை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. விசுவாசம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் கர்த்தராகிய தேவன் அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். ஆகவே பிரியமானவர்களே, நீங்க சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் எடுத்துக்கொள்ள முடியாது, திருடவும் முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 24வது வசனம், கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை ஆராய்ந்து கொள்வது எப்படி? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுல தெளிவா போட்டிருக்கு பாருங்க, கர்த்தராலே மாத்திரமே உங்கள் நடைகள் வாய்க்கும். ஹல்லேலூயா. முன்புள்ள வசனத்துல நம்ம பார்த்தோம், உங்களுடைய நடைகள் உறுதிப்படும். இந்த வசனத்தின்படி உங்கள் நடைகள் வாய்க்கும், அதாவது உங்கள் வழிகளில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தராகிய தேவன் சித்தத்தின்படி அது உறுதிப்படும் பொழுது அது வாய்க்கப்படும். வாய்க்கும் என்றால் என்ன? அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் கைகூடி வரும், அது உங்கள் வாழ்க்கையில் நிலையானதாய் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு திருமண காரியத்துல இருக்கலாம், இல்லைன்னா நீங்க வேற ஆபீஸ்ல ஜாயின் பண்றத பத்தி இருக்கலாம். நீங்க எந்த காரியங்கள் எடுத்துக்கிட்டாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை காண்கிற தேவன், அவர் உங்களை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராய்ந்து முடியாத காரியங்கள், அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் பாதைகள், உங்கள் நடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், அதை பார்த்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கும் பொழுது அதை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்கள் இருதயத்தை காண்கிறார், உங்கள் வழிகளை காண்கிறார், உங்கள் நடைகளை காண்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகாருக்கு கர்த்தர் தரிசனமான பொழுது அவள் வாழ்க்கையை அதிலிருந்து மாறினது. அதே போல நீங்கள் கர்த்தரை முகமுகமாக தரிசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் கூட மறுமலர்ச்சியாகும். நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க டே டைம்ல ஜெபிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இல்லைன்னா நைட்டு பண்ணுவீங்க. நீங்க அதிகாலை எழும்பி ஜெபிக்க முற்படுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவலில் நீங்க ரீச் பண்ணுவீங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் ஜெபத்திற்கான பதிலை நீங்கள் எளிதில் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நம்மளாரும் ஒரு மனதா இணைந்து விசுவாசத்தோடு காண்கிற தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதிகம் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்கப்பா. நீர் எங்களை காண்கிற தேவன் அப்பா, எங்களை காக்கிற தேவன் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் ஜீவனுள்ள தேவனாக இன்றைக்கும் அப்பா எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான திசை எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. எங்கள் இருதயத்தின் நினைவுகளை கூட கர்த்தர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளை தயவாய் மன்னித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகள் தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் குறைவுள்ள பாத்திரம் ஆண்டவரே. நிறைவானவர் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை எல்லாம் மறைந்து போகுமே தகப்பனே. எண்ணற்ற பிள்ளைகள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்திற்காக, ஒரு விடுதலைக்காக, நோயிலிருந்து குணமாக்குறதற்காக காத்திருக்கிறாங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து நிற்க, உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. தேவ சித்தம் இன்னதென்று
என்று அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. சுய சுத்தம் வேண்டாம்ப்பா, சொந்த வழி வேண்டாம்ப்பா. எங்கள் வழிகளில் நாங்கள் இடறி விழுந்து விடுவோமே தகப்பனே. உம்முடைய வழியில உம்முடைய சுத்தத்தின்படி நடக்க இயேசுவின் நாமத்தால் கிருபை செய்யுங்க. யாராவது ஆண்டவரே சொந்த வழியில நடந்து அப்பா அவர்கள் விழுந்து போய் இருக்கலாம் தகப்பனே. அந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா தூக்கி எடுப்பீராகப்பா. மீண்டும் ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தின்படி பிள்ளைகள் நடக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா குற்றங்கள் குறைகள் உண்டு ராஜா, தயவாய் மன்னிங்க தகப்பனே. நீர் ஐஸ்வர்ய சம்பனர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் தரித்திரராய் இருக்கக்கூடாதுப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாபங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமாக மாற்றுங்க தகப்பனே. அப்பா நீர் அற்புதர் ஆண்டவரே, நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் ஒன்று அதிசயமானவர் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அதிசயங்களை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. விழுந்து போன நம்முடைய பிள்ளைகளை நீர் கை தூக்கி எழுப்பி வலது கையை பிடித்து நீர் வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. நாங்க பிடிச்ச விட்டுருவோம்ப்பா, நீங்க எங்களை பிடிச்சு கொள்ளுங்க தகப்பனே. எங்கள் கைகளை பிடித்து உம்முடைய சுத்தத்தின்படி அந்த வழியில எங்களை நடத்தி செல்லுங்க தகப்பனே. அபரோஜனமான மனிதர்கள் அப்பா, குறைவுள்ள மனிதர்கள் ஆண்டவரே. ஆனால் கர்த்தராகிய தேவன் நீர் எங்களை அப்பா, நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்தீர் தகப்பனே. மேலான ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீங்க தகப்பனே. மீட்பை எங்களுக்கு கட்டளையிட்டீங்கப்பா. எங்க பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே தயவா எங்களுக்காக மனம் இறங்கி தகப்பனே. நீர் எங்களுக்காக இரக்கத்தின் தேவனாக இரக்கத்தின் ஐஸ்வர்யராக இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று வேதம் சொல்லுகிறதாப்பா. அந்த ஒரு சிலர்ல நாங்களும் இருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் நன்மைகளையும் ஆண்டவரே சுகபலன் ஆரோக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தால் கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தால் அற்புதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. கிட்னி, லிவர், கால் பகுதிகள் அப்பா, தலைகள்ல, இருதயத்துல இருக்கக்கூடிய எல்லா சிக்னஸையும் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றுங்க தகப்பனே. இன்னும் குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வாதமாய் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், தலையை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. போதும் ஆண்டவர், இந்த காத்திருப்பு காலம் போதுமாப்பா. உடைய ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்களை கண்களை ஏறெடுக்கிறோமாப்பா. என் தயவாய் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் தடை செய்கிற எல்லா கர்ப்பத்தின் தடைகளை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. அப்பா உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் ஆண்டவரே நீர் மூடி மறைத்து தீமைக்கு, பிசாசின் தந்திரங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கண்மணி போல் உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஏந்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நன்மையானதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் மூலமாக ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட சந்ததியை இயேசுவின் நாமத்தினால் உருவாக்குங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இன்னும் கடன் என்ற நிந்தையில சிக்கி தவித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எந்தெந்த இடங்களை இவங்க கடன் வாங்கினது நிமித்தமாக அவமானங்கள், நிந்தைகள் பட்டு கொண்டு கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த கடன் என்ற சிறை இருப்பிலிருந்து இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் மனம் இறங்குங்கப்பா. பரம தேவன் ஆண்டவரே, பரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசையை அனுப்புங்க தகப்பனே. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. மனிதர் கண்கள்ல தயவிறக்கத்தை உண்டு பண்ணுங்கப்பா. எல்லா கடன்களையும் அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. வேலையில இருக்கக்கூடிய எல்லா தடைகள், இன்கிரிமெண்ட் இல்லாமல் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் நல்ல பதவி உயர்வையும் இன்கிரிமெண்ட்டையும் கட்டளையிடுங்கப்பா. இன்னும் அநேக பேர் ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிறாங்கப்பா. வெளி தேசங்கள்ல ஆண்டவரே அப்பா இருந்து கொண்டு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு பிரத்யோகமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அநேக பேர் ஆண்டவரே உள்ளூர்ல இருந்து தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. கத்த தயவாய் மனம் இறங்குங்கப்பா. நீ சொல்லாகும் நீர் கட்டளையிடம் நிற்கும் ஆண்டவரே. மனிதர் கண்கள்ல தயவிறக்கத்தை உண்டு பண்ணி தகப்பனே அப்பா. வேலை ஸ்தலங்கள்ல இருந்து அவங்களுக்கு கால் வர, இன்டர்வியூ கால்ஸ் அட்டன் பண்ண இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. நல்ல இடத்துல ஒரு போஸ்டிங்க கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகள் விரும்பினதே பிள்ளைகள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி
பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் அநேக தேவைகளோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் பயத்தினால ஆண்டவரே, சோர்வில் ஆண்டவரே, ஆல்ரெடி ஆண்டவரே அவங்க சுயசித்தத்தில் நடந்து உங்க வாழ்க்கை ஆண்டவரே விழுந்து போயிருக்கலாம் தகப்பனே. கர்த்தர் ஒரு விசை கூட மனம் இறங்கி ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுங்க. மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் திரும்பவும் ஆண்டவரே அவர்கள் துக்க நாட்களை ஆண்டவரை முடிய பண்ணி அவர்களுக்கு ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுங்கப்பா. அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் குடும்பங்கள், அவர்கள் உற்றார் உறவினர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவன், அதற்காக நன்றி. எங்கள் வழிகளை நீர் அறிந்திருக்கிறீர், எங்கள் இதயத்தை ஆராய்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாமல் ஏதேனும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா அந்த தயவாய் மன்னிங்க தகப்பனே. மனுஷனோ ஆண்டவரை முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரே, ஆனால் நீரோ எங்கள் இருதயத்தை பார்க்கிறவர். அப்பா, எங்கள் இருதயத்தை சுத்திகரிங்க, எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சிந்தனையில கூட பிறருக்கு தீங்கு நினையாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமான சிந்தை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிறர்களின் ஏமாற்றத்தின் நிமித்தமாக இருக்கக்கூடிய வள்ளி வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து துக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் திரும்ப பெற்றுக்கொள்ள இரட்டிப்பான மன மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. நீதிமானன் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகள் நீதிமானை வாழ முற்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சிரசின் மேல் ஆண்டவரே ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்கட்டும். அதை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தாமதமின்றி ஆண்டவர் சமூகத்திலிருந்து அவர்கள் ஆசீர்வாதத்தையும் அதிசயத்தையும் காண கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. நாளை தினத்தின் தேவைகளை பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கே ஆண்டவரே அந்த ஆயத்தங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே கத்துடைய கரம் பரிபூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் கையின் பிரயாசத்தை ஒரு விசை கூட ஆசீர்வதித்து பிள்ளைகளை பலுகி பெருக பண்ணுங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.